இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு காரணம் நான் கொடுக்குற உரங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எவ்வளோ பூ பூத்துருக்கு, என்ன அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். நம்மளோட தோட்டத்து பூக்கள். இந்த பன்னீர் ரோஸ் அழகு, இந்த அழகுக்கு ஈடாகுமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ பாருங்கள். செம்மையாக பூத்திருக்கு இந்த கனகாமரம். இது எல்லாம் இப்போ அறுவடை பண்ணிக்குவோம். இது மொத்தம் இப்போ அறுவடை பண்ணிக்குவோம் வாங்க. இந்த அளவுக்கெல்லாம் உரம் கொடுக்குறது, இந்த அளவுக்கு பூ பூக்குதுன்னா இது சீசன் கிடையாது. கனகாமரம் இப்படி பூக்குதுன்னா அது என்னோட உழைப்பு, நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு, என்னோட ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் இப்படி பூக்க காரணம். எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் நீங்களே. சொல்லும்போது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இந்த செடியோட வீடியோவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த எறும்புன்னு சொன்னீங்களா, பார்த்தீங்களா, ஒரு எறும்பும் கிடையாது. செடியே நல்லா தளிரிட்டு செம்மையாக வந்துட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், ஒரு எறும்பும் கிடையாது. க்ளீனாக ஆயிடுச்சு. இலையும் நல்லா தழிஞ்சு வந்துச்சு செடி. உங்களுக்கு பாருங்கள், அதான் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி நீங்கள் ஒரு உரம் விடாமல் உரம் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த உரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க. செடிங்க நல்லா வரும். மிளகா செடிங்கெல்லாம் கூட நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், அது காட்டுறேன் நான். பாருங்கள், பிஞ்சும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க, இப்போது முல்லைப்பூவும் இந்த கனகாமரமும் பறிப்போம். இங்கேயும் இருக்குது பாருங்கள், கனகாமரம் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இதோ எல்லாமே கனகாமரம் தான். அந்த ஒரே இடத்துல மட்டும் பறிப்போம். பூவில் கலந்து வச்சு கட்டுறதுக்கு மட்டும்தான். நிறைய பறித்து எடுக்கலை. கொஞ்சோண்டு கீழே பறித்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் செம்ம சொல்லுங்கள், சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கனகாமரம் இருக்குது பாருங்கள். இப்போ சீசனே கிடையாது கனகாமரம், ஆனால் சீசனு இல்லாத டைமில் கூட இவ்வளோ பூ பூக்குது. பாவக்காய் செடி பாருங்கள், கொடின்னா நல்லா ஏறி போகுது. இதோ பாருங்கள், வீடியோ கட் ஆகிட போகுது. நான் பூ பறிச்சுட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. மாடி தோட்டத்தில் இருக்கிற முல்லையை பறிச்சுக்குவோம். மாடி மேலே வந்துட்டேன். ஒரு ரோஸ் இருக்குது, இதையும் பறிச்சுக்குவோம். செம்ம அழகாக இருக்கும் அந்த ரோஸு. பாருங்கள், இது ஜாதி மல்லி நல்லா வந்திருக்கு பாருங்கள், தழிஞ்சு. பூவும் செம்மையாக பூக்குது. இப்போத்துக்கு ஓரளவுக்கு பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லி. பாருங்கள், மாடி மேலே இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இப்போவும் பூக்கிற முல்லைப்பூ, எப்போவும் பூக்கிற முல்லைப்பூ. வாங்க, அறுவடை பண்ணுவோம். அர்ஜென்ட்டாக அப்படியே பிடிங்கி போடுவோம். ஓகே. பன்னீர் ரோஸு, பட்டன் ரோஸு, கனகாமரம், மல்லி, ஜாதி மல்லி, எல்லா பூவும் இவ்வளோ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இன்றைய அறுவடை நம்மளோட தோட்டத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.